எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி சேனல். நம்ம வீடியோவில் இப்போ மே மந்த் 26th டுடே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். 25th மே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன், 24 and 25th கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தாய்மானவர் திட்டம் யாருக்காக செயல்படுத்தப்படுகிறது? ஆன்சர், முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள். பவ்யா திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன? ஆன்சர், 100 தொழிற்பூங்காக்கள் அமைத்தல். உலக தமிழ் ஆய்வு மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர், கனடால டொரண்டோல. அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தை மறு ஆய்வு செய்வதற்கான மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர், நியூயார்க்ல. உள்நாட்டு பாதுகாப்பு உற்பத்தி எத்தனை லட்சம் கோடியை எட்டியுள்ளது? 1.27 லட்சம் கோடி. புதிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கான திட்டம் தொடர்பான சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. எல்லாமே கரெக்ட் தான். புதிய வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ், ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் ஒர்க்கிங் டேஸ் வந்து 125 டேஸா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் இடையிலான நிதி பகிர்வு, சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்புறம் இது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு 60:40 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வடகிழக்கு மாநிலங்களா இருக்கு, இமயமலை பிரதேசங்களை சேர்ந்த மாநிலங்களா இருக்கு அப்படின்னா அங்கே வந்து 90:10 அப்படிங்கிற பெர்சன்டேஜ்ல நிதி பங்கீடு இருக்கும். எந்த ஆண்டிலிருந்து ரோஸ்கர் மேளாக்கள் நடத்தப்படுகிறது? ஆன்சர், 2022ஆம் ஆண்டிலிருந்து. இந்தியா மற்றும் ஐரோப்பிய யூனியன் இடையே எந்த ஆண்டு தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையொப்பமானது? 2026 ஜனவரி 27ல தான் இந்த ஒப்பந்தம்ங்கிறது சைனா இருக்கும். பத்ம விருதுகள் எந்த துறைகளில் சிறந்த பங்களிப்பை வழங்குபவர்களுக்கு வழங்கப்படுகிறது? எல்லாமே கலை, அறிவியல், மருத்துவம், விளையாட்டு, இலக்கியம், கலாச்சாரம், பொதுப்பணி, வர்த்தகம், குடிமைப்பணி எல்லாமே. ஆன்சர், ஆப்ஷன் டி, மேற்கண்ட அனைத்தும். ஆசிய U23 மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெற்றது? ஆன்சர், வியட்நாம்ல டானாங் அப்படிங்கிற சிட்டியில நடந்தது. பிரெஞ்சு கோப்பை கால்பந்து தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? ஆன்சர், லென்ஸ் அணி வந்து சாம்பியனா இருக்கு. 26th மே டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறள் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். விருந்தோம்பல் அதிகாரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் திருக்குறள் லெவலில் பார்க்கலாம். கவனிங்க. வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை, பருவந்து பால்படுதல் இன்று. அதாவது என்னன்னா, வருவிருந்துனா வரக்கூடிய விருந்தினரை நாள்தோறும் கவனிக்கக்கூடியவங்க. வருவிருந்து வைகளும் ஓம்புவான். ஸோ வரக்கூடிய விருந்தாளிகளை நாள்தோறும் அவங்கள பார்த்து கவனிச்சு பண்ணக்கூடிய அந்த நபருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது பருவந்து பால்படுதல் என்று. என்னைக்குமே அவங்களுக்கு வறுமை வந்து அதனால அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது அழியாது அப்படின்னு சொல்லி இந்த திருக்குறள்ல திருவள்ளுவர் சொல்றாங்க. ஸோ வரக்கூடிய விருந்தாளியை நல்லா கவனிச்சு பாத்துக்கிறாங்க அப்படின்னா அவருடைய வாழ்க்கை என்னைக்குமே வறுமையினால அழிந்து போகாது அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க. அதான் திருக்குறள். தமிழ்நாடு ஸ்கீம். தமிழகத்தில் விவசாயிகளுக்கு ரூபாய் வரையிலான பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. ஆன்சர், 50,000 ரூபாய் வரையிலான பயிர்க்கடனானது இப்போ தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. ஸோ முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் வந்து இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் 50,000 ரூபாய் வரைக்கும் பயிர்க்கடன் இருக்கு, குறு விவசாயிகளா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த 50,000 ரூபாய் கடன்கிறது தள்ளுபடி செய்யப்படுது. இதுவே சிறு விவசாயிகளா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த 50,000 ரூபாயில 50% அவங்களுக்கு தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. சிறு குறு விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகள்ல 2025 மே 1ல இருந்து 2026 பிப்ரவரி 28ஆம் தேதி வரைக்கும் இந்த டைம் லிமிட்டுக்குள்ள பயிர்க்கடன் வாங்கியிருக்காங்க. 50,000 ரூபாய் வரைக்கும் உள்ள கடனுக்கு வந்து தள்ளுபடியானது செய்யப்படுது. இது வந்து குறு விவசாயிகளுக்கு. இதே 50,000 ரூபாய் கடன் பெற்ற சிறு விவசாயிகளா இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த தொகையில 50% தள்ளுபடியானது வழங்கப்படும். அதாவது 25,000 ரூபாய். ஸோ இதே மாதிரி தள்ளுபடி வேற என்னென்ன தொகைகளுக்கு வழங்கியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, இப்போ 50,001லேருந்து 60,000 ரூபாய் வரைக்கும் கடன் வாங்கின குறு விவசாயிகள் அப்படின்னா அவங்களுக்கு 40,000 ரூபாய் தள்ளுபடி செய்யப்படுது. சிறு விவசாயிகள்னா அதுல பாதி 20,000 ரூபாய் தள்ளுபடி செய்யப்படுது. அடுத்து 60,001லேருந்து 70,000 அப்படின்னா குறு விவசாயிகளுக்கு 30,000 ரூபாயும், சிறு விவசாயிகளுக்கு இதுல பாதி 15,000 ரூபாயும் தள்ளுபடி செய்யப்படுது. நெக்ஸ்ட் 70,001லேருந்து 80,000 ரூபாய் வரைக்கும் கடன் வாங்கின குறு விவசாயிகள்னா அவங்களுக்கு 20,000 ரூபாய் தள்ளுபடி செய்யறாங்க. அதுல பாதி தொகை சிறு விவசாயிகளுக்கு 10,000 ரூபாய் தள்ளுபடி செய்யறாங்க. 80,001லேருந்து 90,000 வரைக்கும் கடன் வாங்கியிருக்காங்கன்னா குறு விவசாயிகளுக்கு 10,000 ரூபாய் தள்ளுபடி செய்யறாங்க. அதுல பாதி வந்து சிறு விவசாயிகளுக்கு. அடுத்து
90,001 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் வாங்கின குறு விவசாயிகளுக்கு 10,000 ரூபாயும், சிறு விவசாயிகளுக்கு 5,000 ரூபாயும் தள்ளுபடி செய்யப்படுது. அடுத்து 1 லட்சத்துக்கு மேல கடன் வாங்கின குறு விவசாயிகள்னா அதுல 5,000 ரூபாய் தள்ளுபடியும், நெக்ஸ்ட் சிறு விவசாயிகளுக்கு அதுல பாதி 2,500 ரூபாய் தள்ளுபடியும் இருக்கும். சாரி, அதே 5,000 ரூபாய் தான் தள்ளுபடி செய்யறாங்க. அடுத்த அப்பாயின்மெண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். தமிழக ஊழல் தடுப்பு இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஏ அருண் தான் இப்போ தமிழக ஊழல் தடுப்பு இயக்குநராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. தமிழக ஊழல் தடுப்பு இயக்குநரா ஏ அருண் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. சட்ட ஒழுங்கு ஏடிஜிபியாக அன்பு வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ரீசன் நியூஸ். இப்போ தமிழ்நாடு நீதித்துறை செயலராக MA சித்திக்கு வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து காவல்துறையுடைய உளவுத்துறை ஐஜியாக அஷ்ராக் இருக்கு. தலைமை வழக்கறிஞராக விஜய் நாராயண். கேரளாவுடைய புதிய முதலமைச்சர் VT சதீஷன். காங்கிரஸ் தான் வந்து அங்கே வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் காமன்வெல்த் செஸ் கூட்டமைப்புல தலைவராக பரத் சிங் சௌஹான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. உணவுத்துறை செயலராக அமுதாவும், சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையுடைய ஐஜியாக பவானீஸ்வரியும் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த அவார்ட்ஸ். 2026ஆம் ஆண்டுக்கான பத்ம விபூஷன் விருது பெற்ற ஹிந்தி நடிகர் யார்? ஆன்சர் தர்மேந்திரா. ஆப்ஷன் சி தர்மேந்திரா. ஸோ இவர் இறந்ததுக்கு அப்புறமா, இவருடைய மறைவுக்கு பிறகு இந்த விருதானது இவருக்கு வழங்கப்படுகிறது, தர்மேந்திரா அவர்களுக்கு. ஸோ பத்ம விபூஷன் அப்படிங்கிறது 2வது உயரிய விருது, சிவிலியன் அவார்ட். அப்புறம் 3வது உயரிய விருது பத்மபூஷன், 4வது உயரிய விருது அப்படிங்கிறது பத்மஸ்ரீ. ஸோ இப்போ ஒரு 131 பேருக்கு இந்த வருஷம் குடியரசு தினத்தை ஒட்டி இந்த பத்ம விருதுகள் அப்படிங்கிறது அறிவிச்சிருப்பாங்க. அதுல பத்ம விபூஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு 5 பேருக்கு அறிவிச்சிருப்பாங்க. அதுல ஒரு நபரா தர்மேந்திர பிரதான் வந்து இந்த விருதை ரிசீவ் பண்றாரு. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா, இந்த தடவை ஒரு 66 பேருக்கு கொடுக்குறாங்க, ப்ரெசென்ட் பண்ணிருக்காங்க. இப்போ முதல் கட்டமா ரிமைனிங் உள்ள பர்சன்ஸ்க்குலாம் வந்து இதுக்கப்புறம் தான் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. 131 பேர்ல 66 பேருக்கு இப்போ குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் விருதுகளை வழங்கியிருக்காங்க. அதை தான் பாக்குறோம் இப்போ. ஸோ இப்போ பத்ம விருது அறிவிக்கப்பட்டவங்கல முதல் கட்டமா 66 பேருக்கு விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வழங்கி கௌரவிச்சிருக்காங்க. அதுல பத்ம விபூஷன் விருது பெற்ற ஹிந்தி நடிகர் தர்மேந்திர பிரதான். ஸோ மொத்தமா 5 பேருக்கு பத்ம விபூஷனும், 13 பேருக்கு பத்மபூஷனும், 113 பேருக்கு பத்மஸ்ரீயும் சொல்லி மொத்தமா 131 பேருக்கு இந்த வருஷம் விருது அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. 66 பேருக்கு இப்போ பிரசென்ட் பண்ணியிருக்காங்க விருதை. அவங்கள முக்கியமா இப்ப கொடுத்தவங்க 66 பேர்ல ஒரு முக்கியமான நபர்களை தான் இதுல பார்க்க போறோம். கவனிச்சுக்கோங்க. எப்படி கேட்பாங்கன்னா, உங்களுக்கு பொறுத்துக மாதிரி கேட்கலாம். அவங்க என்ன துறையை சேர்ந்தவங்க, அல்லது எந்த மாநிலம், அல்லது அவங்க என்ன விருதை பெற்றிருக்காங்க அப்படிங்கிற வகையில பொறுத்துக, பொருந்தாததை தேர்வு செய்க, அந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. தர்மேந்திரா அவர் வந்து ஹிந்தி நடிகர், அவருக்கு பத்ம விபூஷன் விருதானது வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து N ராஜம் வயலின் கலைஞர், பத்ம விபூஷன் விருது. அடுத்து பத்மஸ்ரீ விருது வந்து வழங்கினவங்கள பார்க்கலாம். வேம்பட்டி குடும்ப சாஸ்திரி. அடுத்து பகத்சிங் கோஷாரி, இவர் ஒரு அரசியல்வாதி, அப்புறம் முன்னாள் முதலமைச்சர். அடுத்து உதய் கரேஷ்குமார், இவர் தொழிலதிபர், வங்கியாளர், இவருக்கும் பத்மபூஷன் விருது. நெக்ஸ்ட் பத்மஸ்ரீ விருது HV ஹண்டே, இவர் ஒரு மருத்துவர் மற்றும் முன்னாள் மத்திய அமைச்சரா இருந்திருக்காரு, முன்னாள் அமைச்சரா தமிழ்நாடு இவரு. அடுத்து கிருஷ்ணன், இவர் பழங்குடியின ஓவியர். விஜயகுமார் ஓய்வு பெற்ற IPS அதிகாரி. சிவசங்கர் இவங்க எழுத்தாளர். அடுத்து ராமமூர்த்தி ஸ்ரீதர் வானொலி பரப்பாளர். அடுத்து சுவாமிநாதன், இவர் ஓதுவார், திருமுறை பாடகர் தான் சுவாமிநாதன். பழனிசாமி, இவர் ஒரு மருத்துவர். நெக்ஸ்ட் பழனிவேல், இவர் வந்து புதுச்சேரி சேர்ந்தவர், சிலம்ப பயிற்சியாளர். இவங்களுக்கெல்லாம் வந்து பத்மஸ்ரீ விருது கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஹர்மன் பிரீத் கவுர், இவங்க விளையாட்டு வீராங்கனை, இந்திய கிரிக்கெட் அணியுடைய மகளிர் கிரிக்கெட் அணியுடைய கேப்டன், பஞ்சாப் ஸ்டேட்டை சேர்ந்தவங்க. நெக்ஸ்ட் சயின்ஸ் அண்ட் டெக். சமீபத்தில் எந்த நாடு ஷென்ஷோ 23 விண்கலத்தை விண்ணில் செலுத்தி உள்ளது? ஆன்சர் சீனா. ஸோ இப்போ சீனா பார்த்தீங்கன்னா, அது சீனாக்குன்னு சொந்தமா ஒரு விண்வெளி நிலையத்தை விண்ணில் அமைச்சிட்டு வராங்க, தியாங்காங் அப்படிங்கிற பேர்ல. ஸோ அங்கேதான் வந்து இந்த ஷென்ஷோ 3 அப்படிங்கிற விண்கலம் மூலமா 3 விண்வெளி வீரர்களை சீனா வந்து அனுப்பியிருக்கு. இன்னொன்று என்னன்னா, சீனா வந்து நிலவுக்கு மனிதர்கள் அனுப்புவதற்கான ஒரு முன்னோட்டமாகவும் இந்த ஷென்ஷோ 3 விண்கலத்துல 3 பேரை வந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ தனக்குன்னு சொந்தமா ஒரு விண்வெளி நிலையத்தை வச்சிருக்கக்கூடிய ஒரு நாடாக சீனா தான் வந்து தியாங்காங் விண்வெளி நிலையம் செயல்பாட்டுக்கு வந்துச்சுன்னா அந்த பெருமையை சீனா வந்து பெறும். 2030க்குள்ள நிலவுக்கு மனிதர்கள் அனுப்புவதற்கு சீனாவுடைய திட்டத்தோட ஒரு முன்னோட்டமாக இந்த ஷென்ஷோ 3 மூலமா அனுப்பியிருக்காங்க விண்வெளி வீரர்களை. ரீசன் நியூஸ். அமெரிக்காவுடைய நாசா வந்து ஆர்டமிஸ் 2 திட்டம் மூலமா நிலவை ஆய்வு செய்யறதுக்காக விண்வெளி வீரர்களை விண்ணுக்கு அனுப்புனாங்க. அடுத்து ஸ்மைல் அப்படிங்கிறது வந்து ESA யூரோப் ஸ்பேஸ் ஏஜென்சியும்
சீனாவுடைய சயின்ஸ் அகாடமியும் இணைஞ்சு இந்த ஸ்மைல் அப்படிங்கிற மிஷனை வந்து மேற்கொள்றாங்க. எப்படி பூமியோடைய அந்த சூரிய காற்று, சூரிய புயல்கள்லேருந்து காந்தப்புலம், பூமியோடைய காந்தப்புலம் வந்து பூமியை பாதுகாக்குது அப்படிங்கிறத ஆய்வு செய்யறதுக்காக ஸ்மைல் மிஷன். ஸ்மைல்னா சோலார் விண்ட் மேக்னெட்டோஸ்பியர் அயனோஸ்பியர் லிங்க் எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கிறது அதோட ஃபில் ஃபார்ம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் ஆயுஷ்மான் பாரத் இலவச மருத்துவ காப்பீடு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2018 ஆண்டு செப்டம்பர் 23 தான் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் அப்படிங்கிறது தொடங்கியிருப்பாங்க. ஸோ 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆண்டுக்கு இலவச மருத்துவ சிகிச்சைகளை வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆயுஷ்மான் பாரத் இலவச மருத்துவ காப்பீடு திட்டம்ங்கிறது லான்ச் பண்ணியிருப்பாங்க. இது 70 வயதுக்கு மேற்பட்ட முதியோர்களுக்கும் இந்த ஸ்கீமை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு 2024 அந்த இயர் டைம்ல வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் இணைஞ்ச அந்த முதியோர்களுக்கெல்லாம் வயவந்தனா அட்டைகள் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. அவங்களுக்கு இந்த இன்சூரன்ஸ்க்காக அந்த அட்டைகள் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகம் சார்பில் தான் இந்த ஸ்கீம் வந்து செயல்படுத்தப்படுது. ஸோ அந்த ஸ்கீம் பார்க்குறோன்னா அதோட ஷார்ட் ஃபார்ம் என்ன, அதோட ஃபில் ஃபார்ம் என்ன, அதோட தமிழ் நேம் என்ன, இதெல்லாமே வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கொஸ்டின்ல உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும், புதுசாக பார்க்குற மாதிரி இருக்கும். பொறுத்துக்கனே கேட்குறாங்க. இப்போ ஷார்ட் ஃபார்ம் ஃபுல் ஃபார்ம்லாம் கொடுத்தேன். ஸோ 5 லட்சம் வரைக்கும் காப்பீடு கொடுக்குறாங்க. இந்த ஸ்கீம்ல 2.5 கோடி பேர் பயனடைஞ்சிருப்பதா தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து அக்டோபர் 29, 2024 70 வயதுக்கு மேற்பட்ட முதியோர்களும் இந்த ஸ்கீம்ல நினைச்சு அவங்களுக்கு வயவந்தனா அட்டைகள் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ ஆயுஷ்மான் வயவந்தனா அட்டைகள் கொடுக்குறாங்க. 44 கோடிக்கும் அதிகமான பேருக்கு இந்த அட்டைகள் வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து பிரதமரின் வித்யாலட்சுமி திட்டம். இது வந்து 2024 நவம்பர்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ NIRF ரேங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய கல்வி அமைச்சகம் ஒவ்வொரு வருஷமும் அந்த உயர் கல்வி நிறுவனங்களுடைய தரவரிசையை ரிலீஸ் பண்றாங்க. அதுல கூட தொடர்ந்து சென்னை IIT வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு ஒட்டுமொத்த பிரிவுலன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த NIRF தரவரிசையில முன்னிலையில இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள்ல இப்போ ஜாயின் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு பிணையில்லா கடன் வழங்குறதுக்காக, ஏன்னா கவர்மெண்டே அஷ்யூர் பண்றாங்க கடன் கொடுக்க சொல்லி. ஸோ எந்த ஒரு பிணையுமே வைக்காம அந்த மாணவர்கள் அந்த மாதிரி உயர்கல்வி நிறுவனங்கள்ல சேர்க்கை பெறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கடனுதவி வழங்குறதுக்காக தான் இந்த வித்யாலட்சுமி திட்டம். ஸோ இந்த ஸ்கீம் வந்து 2024 நவம்பர் 6 லான்ச் பண்ணாங்க. 2024 to 25 2030 to 35 வரைக்கும் 3600 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க இந்த ஸ்கீமுக்கு. பிணையில்லா கடன் பெற வழங்கணும் மாணவர்களுக்குன்னு சொல்லிட்டு NIRF தரவரிசையில உள்ள அந்த நிறுவனங்கள்ல சேர்க்கை பெறக்கூடிய மாணவர்களுக்கு. அதுக்கு என்ன தகுதி இருக்குன்னா அந்த மாணவருடைய குடும்ப வருமானம் ஆண்டுக்கு 8 லட்சத்துக்குள்ள இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து அவங்களுக்கு எவ்வளவு ரூபாய் வரைக்கும் கடன் பெறலாம் அப்படின்னா 7.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் அவங்க பிணை இல்லாம கடன் பெற்றுக்கொள்ளலாம் வித்யாலட்சுமி திட்டத்துல. அடுத்து ஸ்வாநிதி திட்டம். ஸ்வாநிதி அப்படிங்கிற ஃபில் ஃபார்ம் என்னன்னா ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் ஆத்ம நிர்பர் நிதி. ஸ்ட்ரீட் வெண்டார் ஆத்ம நிர்பர் நிதி, அதாவது இப்போ தெருவோர கடைகளை வச்சிருக்காங்களே வியாபாரிகள், அவங்க வந்து கடன் உதவியை பெறணும் அப்படிங்கிறதுக்காக 10,000 20,000 50,000 ரூபாய் வரைக்கும் அவங்களுக்கு கடனானது இந்த ஸ்கீம் கீழ் வழங்குறாங்க. 2020 லான்ச் பண்ணுவாங்க. கரோனா டைம்ல ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ். அதுக்காக 10,000 ரூபாய் வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க. அதை திருப்பி செலுத்துறாங்கன்னா 20,000 ரூபாய் கடன் கொடுப்பாங்க. அதையும் திருப்பி செலுத்துனாங்கன்னா 50,000 ரூபாய் கடனை பெற்றுக்கொள்ளலாம். அடுத்து பிரதமரின் ஆவாஸ் யோஜனா. இது 2015 லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 2016 கிராமப்புறங்கள்ல லான்ச் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பார்த்திருப்போம். 4 கோடி வீடுகள் வந்து இந்த ஸ்கீம்ல கட்டப்பட்டிருக்கு. அடுத்து ஏகலைவா மாதிரி உறைவிட பள்ளிகள். ஸோ பழங்குடியின மாணவர்கள் தங்கி படிக்கிற வகையில தான் ஏகலைவா உறைவிட மாதிரி பள்ளிகள் அப்படிங்கிற திட்டமானது கொண்டு வந்திருப்பாங்க. 6 to 12 வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக மத்திய அரசுடைய பழங்குடியினர் விவகார அமைச்சகத்தின் கீழ் இது செயல்படுத்தப்படுது. 1997 to 98 தான் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறமா இது மேம்படுத்தி புதுப்பிச்சு எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா 2011 to 19 ஆண்டு வந்து புதுப்பிச்சு இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணியிருப்பாங்க. ரீசன் நியூஸ் ஃபேம் இந்தியா திட்டம். இது 2015 லான்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம இந்தியாவில் மின்சார வாகனங்களுடைய உற்பத்தி அதிகப்படுத்தணும், அதோட பயன்பாட்டை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஃபேம் இந்தியா திட்டம். முத்ரா கடன் திட்டம். இப்போ சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு வந்து கடன் உதவி வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக இதுல அதிகபட்சமா 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் கொடுக்குறாங்க. 2015 லான்ச் பண்ணாங்க. பிரதம மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா. இது 2015 லான்ச் பண்ணாங்க. ஜல் சஞ்சய் திட்டம். இது வந்து வாட்டர், இந்த மழை நீர் இருக்கு இல்லையா, அதை கன்சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக லான்ச் பண்ணது 2024.
அடுத்து பிரதமரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம் 2000ஆம் ஆண்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபாஸ்டாக் வருடாந்திர பாஸ் திட்டம் 2025ல லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபாஸ்டாக் எப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். மின்னணு பாகங்கள் உற்பத்தி திட்டம் 2025ல லான்ச் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் பிஎம் கிஷான் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி 24ஆம் தேதி தான் பிஎம் கிஷான் திட்டம். இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா பிரைம் மினிஸ்டர் கிஷான் சம்மான் நிதி யோஜனா. அதுதான் வந்து பிஎம் கிஷான் ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீம்ல வந்து விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஒரு வருஷத்துல 3 தவணைகள்ல கொடுக்குறாங்க. ஒரு தவணைக்கு வந்து 2000 ரூபாய்ன்னு சொல்லிட்டு 3 தடவை 2000 ரூபாய், ஒரு வருஷத்துக்கு 6000 ரூபாய் வந்து அந்த விவசாயிகளோட வங்கி கணக்குல வரவு வைக்கப்படுது. விவசாயிகளுடைய வருமானத்தை வந்து உறுதிப்படுத்தணும். ஏன்னா அவங்களுக்கு எவ்ரி இயர் வந்து நிலையான வருமானம் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அதை உறுதிப்படுத்தணுங்கிறதுக்காக 2 ஹெக்டருக்கும் குறைவான நிலம் வச்சிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இந்த நிதி உதவி அப்படிங்கிறது வழங்கிட்டு வராங்க பிஎம் கிஷான் திட்டத்தின் கீழ். 6000 ரூபாய் கொடுக்குறாங்க, 3 தவணையா கொடுக்குறாங்க ஒரு வருஷத்துல. ஸோ நெக்ஸ்ட் 4 லட்சம் கோடி விவசாயிகள் இந்த ஸ்கீம்ல பயன்பெற்றிருக்காங்க. அடுத்து பிரதம மந்திரி கரீஃப் கல்யாண் அன்ன யோஜனா. இது 2020ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 26ஆம் தேதி தொடங்கப்பட்டது. இந்த ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா இலவசமாக உணவு தானியங்கள் அப்படிங்கிறது அரிசி கோதுமைலாம் வந்து இலவசமா கொடுக்குறாங்க. 5 kg வரைக்கும் இந்த ஸ்கீம்ல 80 கோடி மக்கள் வந்து ரேஷன் கடைகள்ல இலவசமாக உணவுகளை பெறாங்க. ஸோ அடுத்து உஜ்வாலா திட்டம் 2016 மே 1 தேதி தொடங்கப்பட்டது. கிராமப்புறங்கள்ல அந்த பெண்கள் வந்து விறகடுப்புகள் யூஸ் பண்றாங்க இல்லையா, அதுக்கு பதிலாக அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த எல்பிஜி ஃபர்ஸ்ட் சிலிண்டரும் அந்த அடுப்பும் இலவசமாக கொடுப்பாங்க கிராமப்புற பெண்களுக்கு. அதுக்காக தான் 2016ல் லான்ச் பண்ணியிருப்பாங்க உஜ்வாலா ஸ்கீம். 10 கோடி மக்களுக்கு இலவச எரிவாயுவானது வழங்கப்பட்டிருக்கு. நம்ம நாடு அரிசி உற்பத்தியில் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு, உணவு உற்பத்தியில் 2வது இடத்துல இருக்கு. ஜல்ஜீவன் திட்டம் இது 2028 டிசம்பர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கீமை. ஸோ அனைத்து கிராமப்புறங்கள்லையுமே குழாய் மூலமாக அனைத்து வீடுகள்லையுமே குடிநீர் இணைப்பு வழங்கணும், டேப் வாட்டர் கனெக்ஷன் கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த ஸ்கீம் 2019 ஆகஸ்ட் மந்த் லான்ச் பண்ணியிருப்பாங்க. கிராமப்புறங்களில் உள்ள வீடுகளில் டேப் வாட்டர் கனெக்ஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஸ்கீம் மூலமா 5 ஆண்டுகளில் 12.5 கோடி புதிய குடும்பங்களுக்கு குழாய் மூலமா குடிநீர் வசதியானது இப்போ கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. அடுத்து ரீசன் நியூஸ், பிரதம மந்திரி கரீஃப் கல்யாண் அன்ன யோஜனாங்கிறது 2029ஆம் ஆண்டு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சரிவூட்டப்பட்ட அரிசி விநியோகம் செய்யற திட்டம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கீமையும் 2028ஆம் ஆண்டு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. டிசம்பர் 17,082 கோடி நிதி உதவியோட எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆவாஸ் யோஜனா அந்த ஸ்கீம் வந்து 28 to 29 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, கிராமப்புற வீடு கட்டும் திட்டம். நெக்ஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் தான். லக்பதி திதி திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? இந்த ஸ்கீம் 2023ல் லான்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போ சுய உதவி குழுக்கள் சேர்ந்த பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2 கோடி பேரை வந்து லட்சாதிபதியா மாற்றணும்னு சொல்லிட்டு இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு 1 லட்சமாவது அவங்களை சம்பாதிக்கக்கூடிய வருமானம் ஈட்டக்கூடிய பெண்களாக உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணாங்க. அப்புறமா 3 கோடியா அந்த இலக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க, 3 கோடி லட்சாதிபதி பெண்களை உருவாக்கணும்னு. இப்போ என்ன டார்கெட் இருக்குன்னா 6 கோடி லட்சாதிபதி பெண்களை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் இருக்கு. இப்போ 3 கோடி பெண்கள் வந்து லட்சாதிபதிகளாக உருவாக்கப்பட்டிருக்காங்க இந்த ஸ்கீம்ல அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ லக்பதி திதி திட்டம் சுய உதவி குழுக்களை சேர்ந்த பெண்களுக்கு தொழில் பயிற்சி வழங்குறது, அவங்க தொழில் தொடங்குறதுக்கு கடனுதவி கொடுக்கறது, இந்த மாதிரியான உதவிகள்லாம் வழங்குறதன் மூலமா அவங்கள ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஈட்டக்கூடிய லட்சாதிபதிகளாக மாற்றணுங்கிறதுக்காக தான் 2023ல் இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஊரக மேம்பாட்டு அமைச்சகம் மூலம் இந்த திட்டமானது செயல்படுத்தப்படுது. இப்போ 6 கோடி பெண்களை லட்சாதிபதிகளாக மாற்றணும்னு டார்கெட் வச்சிருக்கோம். ஸோ அவங்களுக்கு கடன் கொடுக்கறது, அவங்களுக்கு தொழில் பயிற்சிகள் வழங்குறது, இதெல்லாம் இந்த ஸ்கீம்ல பண்றாங்க. யார் பயன்பெறலாம்னா 18 to 50 வயது வரை உள்ள பெண்கள் பயன்பெறலாம். 3 கோடி பேர் வந்து இப்போ உருவாகியிருக்காங்க லட்சாதிபதி பெண்களா. மாணவர்களுக்கான மருத்துவ இடங்கள், இந்த MBBS சீட் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த சீட் வந்து இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கல்ல. இப்போ முன்னாடி 51,348 சீட் இருந்துச்சு, இப்போ 12,9,603. ஸோ 1,29,603 சாரி 1,29,603 சீட்டா வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. வந்தே பாரத் ரயில்கள் வந்து 164 ரயில்கள் நம்ம நாட்டில் இயக்கப்படுது. ரயில்வே துறை வந்து 99% மின்மயமாக்கப்பட்டிருக்கு ரயில்வே துறை.
அடுத்து விமான நிலையங்கள்ல பாத்தீங்கன்னா அதோட எண்ணிக்கை 163 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3000 கோடி அமெரிக்க டாலர்கள் மதிப்புல அறிதிறன் பேசிகளை நம்ம ஏற்றுமதி செஞ்சிருக்கோம். இதெல்லாம் நம்மளுடைய அச்சீவ்மெண்ட்ஸ். அடுத்து 23 ஐஐடி நிறுவனங்கள் இருக்கு. இப்போ ஐஏஎம் நிறுவனங்கள் 21 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எய்ம்ஸ் மருத்துவமனை 23 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மருத்துவக் கல்லூரிகள் 823 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து மகளிர் இடஒதுக்கீடு சட்டம் 2023 இயற்றியிருப்பாங்க. 106வது அரசமைப்பு திருத்த சட்டம் தான் மகளிர் இடஒதுக்கீடு சட்டம். மக்களவை அப்புறம் மாநில சட்டப்பேரவைகள்ல பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கணுங்கிறதா இந்த மகளிர் இடஒதுக்கீடு சட்டத்தோட நோக்கம். அதுக்காக தான் இந்த சட்டம். அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். பிரகதி திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? 2015 தான் பிரகதி திட்டம் அப்படிங்கிறது லான்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம நிறைய ஸ்கீம் லான்ச் பண்றோம். அந்த ஸ்கீம்லாம் ப்ராப்பராக இருக்கா, அந்த ஸ்கீம்ல ஏதேனும் குறைபாடுகள் இருக்கா அப்படிங்கிறது கவனிக்க வேண்டியது இருக்கு இல்லையா? ஸோ அதுக்காக தான் பிரகதி அப்படிங்கிற பிளாட்ஃபார்மை வந்து 2015 லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பிரகதி அப்படிங்கிற தலைப்புல கூட்டமும் நடத்துவாங்க. அது வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி தலைமையில இந்த பிரகதி மாநாடு அல்லது கூட்டம் அப்படிங்கிறது நடக்கும். எதுக்காக அப்படின்னா இப்போ ஸ்கீம்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த ஸ்கீம் கரெக்டா இம்ப்ளிமெண்ட் ஆகுதா, அதுல குறை இருக்கு அப்படின்னா அதை உடனடியாக குறைய வந்து தீர்க்கணும், உடனடியாக அந்த ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் பிரகதி ஸ்கீம். ஸோ பிரகதி அப்படிங்கிறதோட ஃபில் ஃபார்ம் என்னன்னா ப்ரோ ஆக்டிவ் கவர்னன்ஸ் அண்ட் டைம்லி இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ அந்த ஒரு ஸ்கீம் நம்ம செயல்படுத்துறோம்னா அதை சரியாக தான் செயல்படுதா, அதை ஃபாஸ்ட்டாக வந்து அதை செயல்படுத்துறது, டைமுக்கு கரெக்டாக அந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி முடிக்கிறது, நெக்ஸ்ட் அந்த ஸ்கீமில் குறை இருந்துச்சுன்னா அதை தீர்க்கிறது. இதெல்லாம் தான் அந்த ஸ்கீமோட நோக்கம். 2015 மார்ச் 25 நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வச்சிருப்பாங்க. ஸோ இது ஒரு பிளாட்ஃபார்ம் தான். இந்த பிளாட்ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்கீம் தொடங்கியிருக்காங்கன்னா அது எந்த நிலையில இருக்கு, அது சம்மந்தமாக குறைகளை நீங்கள் சொல்லணும் அப்படின்னாலும் அதில் குறைகளை சொல்லலாம். அதுக்காக குறை தீர்ப்பு நடவடிக்கைகள் அப்படிங்கிறதெல்லாம் மேற்கொள்வாங்க. அது எந்தெந்த நிலையில இருக்குங்கிறத பிரகதி அந்த பிளாட்ஃபார்ம்ல பார்த்துக்கலாம். அரசு திட்டங்களை விரைவாக செயல்படுத்துறது, இப்போ டிலே ஆகுது அப்படின்னா அதை கண்காணிச்சு அதுக்கான தீர்வு காண்றது, பொதுமக்களுடைய குறைகளை தீர்த்தல், அப்புறம் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல், இதுதான் வந்து இதோட நோக்கம். நேஷனல் மாதவிடாய் சுகாதார மற்றும் சானிட்டரி நாப்கின்கள் கிடைப்பது என்பது கீழ்கண்ட எந்த உரிமைகளின் ஒருங்கிணைந்த பகுதி என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ஸோ ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்திருப்போம். உச்சநீதிமன்றம் வந்து மாணவிகளுக்கு மாதவிடாய் சுகாதாரம் அதே மாதிரி சானிட்டரி நாப்கின் அவங்களுக்கு இலவசமாக கிடைக்கிறது அப்படிங்கிறது அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்லி அவங்க தீர்ப்புல தெரிவிச்சிருப்பாங்க. அடிப்படை உரிமைன்னு சொல்லி எதோட இணைந்து வருது இந்த உரிமை அப்படின்னு பார்த்தா ஆர்டிகல் 21 அப்புறம் ஆர்டிகல் 21A ஒருங்கிணைந்த பகுதியாக தான் இந்த சானிட்டரி நாப்கின்களை பெறுவது, மாதவிடாய் சுகாதாரம்ங்கிறது ஒருங்கிணைஞ்சிருக்குன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பளிச்சிருக்காங்க. ஆர்டிகல் 21 அப்படிங்கிறது வாழ்வதற்கான உரிமை, ஆர்டிகல் 21A அப்படிங்கிறது கல்வி பெறுவதற்கான உரிமை. ஸோ இந்த 2 ஆர்டிகல் கீழேயுமே ஃபண்டமெண்டல் ரைட்டா இந்த சானிட்டரி நாப்கின் பெறுவது அப்படிங்கிறது மாணவிகளுக்கு ஒரு அடிப்படை உரிமைன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால எல்லா ஸ்கூல்ஸ்லையுமே 6 to 12 வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு எல்லா ஸ்கூல், பிரைவேட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி எல்லா ஸ்கூல்லுமே ப்ராப்பராக டாய்லெட் வசதி இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இலவசமாக சானிட்டரி நாப்கினை அவங்களுக்கு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுறுத்தியிருக்காங்க. ஸோ இதனால அவங்க இந்த கழிப்பறை வசதி இல்லாததுனால ஒரு மாணவி வந்து படிக்காம இருக்கக்கூடாது அப்படிங்கிறத உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் தெரிவிச்சிருக்காங்க. அதுதான் வந்து இதில் பார்க்குறோம். நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். நீட் தேர்வை நடத்தும் அமைப்பு எது? ஆன்சர் என்டிஏ. என்டிஏ அப்படின்னா நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. ஸோ தேசிய தேர்வு முகமை. இந்த மாதிரி நுழைவு தேர்வுகளை என்டிஏ நடத்துறாங்க. ஸோ நீட் தேர்வு அப்படிங்கிறது 2013 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா எம்பிபிஎஸ்க்கு படிக்கிறவங்களுக்கு நுழைவு தேர்வா நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது நடத்துறோம். இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாம்ல வந்து பேப்பர் முன்கூட்டியே ராஜஸ்தான்ல கசிஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுந்த நிலையில இப்போ அது கண்டறியப்பட்ட நிலையில அந்த தேர்வை ரத்து பண்ணியிருப்பாங்க. மறுபடியும் எக்ஸாம் ஆனது ஜூன்ல நடக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த நிலைமையில நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நடத்தக்கூடிய இந்த எக்ஸாம்ல ஏற்கனவே இதே மாதிரி முறைகேடு நடந்திருக்கு, இன்னுமே அவங்க மாறலை அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து தெரிவிச்சிருப்பாங்க. அதனாலதான் எகைன் இதை பார்க்குறோம். நீட் 2013 ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வந்து 2013 மே 5 நடந்திருக்கும். இது யார் நடத்துறான்னா நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. இது எப்போ ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா 2017 நவம்பர்ல. ஹெட் குவார்ட்டர் வந்து நியூ டெல்லியில இருக்கு. அடுத்து ஸ்டேட் அண்ட் ஸ்கீம்.
சமீபத்தில் பொது சிவில் சட்ட மசோதா எந்த மாநிலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் அசாம். அசாம் ஸ்டேட்ல பொது சிவில் சட்ட மசோதா யூனிஃபார்ம் சிவில் கோட் பில் அப்படிங்கிறது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அசாம்ல. ஸோ பொது சிவில் சட்ட மசோதா அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். ஆர்டிகல் 44 பார்த்தீங்கன்னா இதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம நாட்டில் விரைவாக அந்த பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 44 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பொது சிவில் சட்டம் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம நாட்டில் ஒரு மதம் கிடையாது அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய மதம் இருக்கு. அதாவது ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன், அப்புறம் சீக்கிய மதம், பௌத்த மதம் சொல்லிட்டு நிறைய மதம் இருக்கு. ஸோ ஒவ்வொரு மதத்தை சேர்ந்தவங்களும் திருமணம், விவாகரத்து, தத்தெடுத்தல் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வெவ்வேறு வழிகளை பின்பற்றாங்க, வெவ்வேறு சட்டங்களை பின்பற்றாங்க. ஸோ அப்படி இல்லாமல் எல்லாருக்குமே ஒரே சட்டம். ஸோ இந்திய குடிமகன் அப்படின்னா அவங்களுக்கு திருமண, விவாகரத்து, தத்தெடுத்தல் சம்பந்தமாக ஒரே சட்டத்தை தான் பின்பற்றணும் அப்படிங்கிற வகையில தான் பொது சிவில் சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வரதுக்காக ஆர்டிகல் 44 மென்ஷன் பண்ணி. ஸோ இப்போ அதன்படி ஏற்கனவே உத்தரகாண்ட்ல பொது சிவில் சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் குஜராத்ல கொண்டு வர்றதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம். அடுத்து அசாம்ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா இப்போ லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல அசாம்ல இருக்காங்கன்னா அவங்களுடைய உறவை கட்டாயமா பதிவு செய்யணும். நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்கீம்ல வந்து பழங்குடியினருக்கு இந்த சட்டத்துல விலக்கு அளிக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு இந்த சட்டமானது பொருந்தாது, பழங்குடியினருக்கு, ட்ரைபல் பீப்புளுக்கு. ஸோ பலதார மனத்துக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு இந்த சட்டத்துல. திருமணம் செய்து கொள்ளாம இருக்கக்கூடிய ஜோடிகள் கட்டாயமா பதிவு செய்யணும். ஸோ இதோட நோக்கம் என்ன? பொது சிவில் சட்டம் கொண்டு வருவதற்கான நோக்கம் என்னன்னா, திருமணம், விவாகரத்து, வாரிசுரிமை கோர்றது, திருமணம் செய்து கொள்ளாம சேர்ந்து வாழக்கூடிய உறவுகள் உள்ளிட்டவற்றை முறைப்படுத்தணும், நிர்வகிக்கணும் அப்படிங்கிற வகையில தான் இந்த சட்டமானது கொண்டு வராங்க. மதம், இனம், பாலின பாகுபாடு இல்லாம எல்லா குடிமக்களுக்கும் இந்த திருமணம், விவாகரத்து, தத்தெடுப்பு எல்லாத்துக்குமே ஒரே சட்டமா இருக்கணுங்கிறதுக்காக. அடுத்து ஆண்களுக்கான அந்த மேரேஜ் ஏஜ் வந்து 21 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து விமென்ஸ்க்கு வந்து 18. ஸோ ஆர்டிகல் 44 இந்த சிவில் சட்டம் பத்தி கொடுத்துருக்காங்க. அசாமுடைய தலைநகரம் திஸ்பூர். முதலமைச்சர் வந்து ஹிமந்த பிஸ்வா சர்மா. கவர்னர் வந்து லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா. அசாம்ல உள்ள நேஷனல் பார்க் பார்த்தரலாம். ஒரு 7 பார்க் இருக்கு. காசிரங்கா தேசிய பூங்கா, மானஸ் தேசிய பூங்கா, ஓராங் தேசிய பூங்கா, நமேரி தேசிய பூங்கா, திப்ரு சாய்கோவா தேசிய பூங்கா, தீஹிங் பட்காய் தேசிய பூங்கா, ரைமோனா நேஷனல் பார்க். இந்த 7 பார்க் வந்து நேஷனல் பார்க் வந்து அசாம்ல இருக்கு. அடுத்து ஸ்போர்ட்ஸ். கனடியன் கிராண்ட் ப்ரீ ஃபார்முலா 1 கார் பந்தயத்தில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் கிமி ஆண்டோனெல்லி தான் கனடியன் கிராண்ட் ப்ரீ F1 கார் பந்தயத்துல சாம்பியனா இருக்காரு. கிமி ஆண்டோனெல்லி. ஸோ இவர் தான் இப்போ கனடியன் கிராண்ட் ப்ரீ போட்டியில சாம்பியனா இருக்காங்க. செகண்ட் வந்து லூயிஸ் ஹாமில்டன், தேர்ட் வந்து மேக்ஸ் வெஸ்டாப்பன். அடுத்து இப்போ ஸ்காட்லாந்து கால்பந்து அணி வந்து உலகக்கோப்பை கால்பந்து போட்டிக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா தகுதி பெற்றிருக்காங்க. அதையொட்டி இதை கொண்டாடுற வகையில இதுக்கான அடையாள கரன்சியா அந்த நாட்டு வங்கி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அச்சிட்டு இருக்காங்க. இப்போ பெட்ரோல், டீசல் விலை அப்படிங்கிறது இப்போ மறுபடியும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனாலதான் இந்த ஷார்ட்ல பாக்குறோம். அடுத்து ஃபைனலா டுடே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரி பேட்ச், அப்புறம் யூனிட் 6 பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது நம்ம சேனல்ல. எக்கனாமி பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது, பாலிட்டி பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டவுட் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணலாம் அல்லது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம். வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணலாம் அல்லது கால் பண்ணி கேட்கலாம். ஷெடியூல் வேணா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். தமிழகத்தில் விவசாயிகளுக்கு ₹1,00,000 வரையிலான பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. ஆன்சர் 50,000 ரூபாய். தமிழக ஊழல் தடுப்பு இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஏ அருண். 2026ஆம் ஆண்டு பத்ம விபூஷன் விருது பெற்ற ஹிந்தி நடிகர் யார்? ஆன்சர் தர்மேந்திரா. சமீபத்தில் எந்த நாடு ஷென்ஷோ 23 விண்கலத்தை விண்ணில் செலுத்தியுள்ளது? ஆன்சர் சீனா. ஆயுஷ்மான் பாரத் இலவச மருத்துவ காப்பீடு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2018 செப்டம்பர் 23ஆம் தேதி. PM கிஷான் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி. லக்பதி திதி திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? 2023ஆம் ஆண்டு. பிரகதி திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? 2015ஆம் ஆண்டு.
மாதவிடாய் சுகாதாரம் மற்றும் சானிட்டரி நாப்கின்கள் கிடைப்பது என்பது கீழ்கண்ட எந்த உரிமைகளின் ஒருங்கிணைந்த பகுதி என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ஆன்சர் பி அண்ட் சி. ஆர்டிகல் 21A, ஆர்டிகல் 21. நீட் தேர்வை நடத்தும் அமைப்பு எது? ஆன்சர் NDA, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. சமீபத்தில் பொது சிவில் சட்ட மசோதா எந்த மாநில சட்டப்பேரவையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் அசாம். கனடியன் கிராண்ட் பிரீ ஃபார்முலா 1 கார் பந்தயத்தில் வெற்றி பெற்றவர் யார்? ஆன்சர் கிமி ஆண்டோனெல்லி. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.